கட்டி உள்ள யாரு பார் கட்டி விட்டா தாறுமாறு அட்டி 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 உள்ள யாரு பார் இருப்பது ஒற்றை
எந்த ஊரு யார பத்தி விளையாட சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. தும் ஷக் தும் 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 ஷக் தும் ஷக் தும் 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 ஷக் ஹே ஹே தும் ஷக் தும் 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 ஷக் தும் ஷக் தும் 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 ஷக் தும் ஷக் தும் 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 ஷக் தும் ஷக் தும் 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 ஷக். சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிக்காமலுக்கு நவா பார்வானம் துணிப்பு வைக்குது மேகம் வெளுக்கு போகுது சோகம் நீவா கரக்கோ கரக்கோ எவடிய கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ. உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற. கல 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 தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. அம்மா பசிக்கிறேன், சோறு வேணும். குழந்தைகள் ஏன் அழுகின்றன? உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால் தான் கொடுத்திருப்பேனே. மிச்சம் இருந்த சிறிதளவு தானியங்களும் ஆவும் நேற்றே தீர்ந்து போயிட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே, என்ன செய்வது? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல். நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசர் வல்வில் ஒரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறினார்களே. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளனே. வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே நான் செல்கிறேன். சென்று வாருங்கள். தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும்.
வாலிய மன்னா இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவா, கொடை திறம் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க. தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் மானரே வருக. வளரட்டும் தமிழ் தொண்டு. எம்மை நாடி வந்த காரணம் வல்லலே, வறுமை காரணத்தினால் எமது வீட்டில் அடுப்பில் பூனை உறங்குகின்றது. தமிழ் பரப்பும் மானரே, உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது. உணவிற்று என் மனைவி மெழுந்து கிடக்கிறாள். பிள்ளைகளும் காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கி வைத்தபடி இருக்கின்றனர். கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது எனது பொறுப்பு. மரம் படுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள். அமைச்சரே வாருங்கள், அமைச்சரே வாருங்கள். இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திருங்கள். ஆகட்டும் அரசே, தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுக. பற்பல பரிசுகளை பேழையில் நிறைத்து அனுப்பிடுக. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் அல்லவே. உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க, நீவீர் வாழ்க. ஓய்வார் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடலி வாழ்க. அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குளிப்பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, கொட்டாய் கொலையே பாலாட்டு, குள்ள நரிய தாளாட்டு, சின்ன முயலை மேல விட்டு எல்லாம் ஆடிக்கிட்டே ஏலேலேலோ பாடிக்கிட்டே ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டே ஓடி வாங்க துள்ளிக்கிட்டே. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலை சோறு போட்டு ஈய தூர ஓட்டு, ஒன்னே போல நல்லா ஊழிய
get down. And the mouse and dog, the dogs and foot. And the mouse and dog, dog, dog. Baba blasting, heavy and full. Yes sir, 3 bags full. One for the master, one for the dad, one for the little boy. Cool is round the leg. வெல்கம் டு கிரேட் நடுவை டிராமா ஷோ. அலைகடலின் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக இருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் முதல் வணக்கம். போன வருஷமும் நம்ம நெடுவாக்கோட்டையில் சூப்பராக நாடகம் போட்டாங்க, இந்த வருஷமும் சூப்பராக நாடகம் போடுறாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டு வந்துருங்க. ஓகே, பாய் நண்பர்களே. ஐயோ, இந்த அரசரை வேற இன்னும் காணுமே. இவருக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை. ஒரு பஞ்சுவாலிட்டி வேண்டாம். எனக்கு தான் கணக்கு வழக்கு முடிக்க லேட்டா ஆகுது. அரசர் வர போகிறார், எல்லோரும் அமைதியாக இருங்கள். ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், ராஜ யமலோக மன்னர் வரார் வரார் வரார். அடே, நீனும் வரும்போதெல்லாம் சொல்ற, ஒரு ஏற்றம் இருக்க வேண்டாம்? ஆமா, இவர் வரும்போதெல்லாம் நம்மளை சொல்லுவாராம். இவர் பெரிய படிச்ச மேத வந்துட்டாரு, ஏற்றம் இருக்கு. என்னடா அங்க சலசலப்பு? ஒன்றுமில்லை அரசே, சொல்லி பார்த்தேன். என்ன 18 பட்டியும் வந்தாச்சப்ப? அரசே, மறுதிருப்பியும் அதே டைலாக்கா? சரி, என்ன 20 பட்டியும் வந்தாச்சப்ப? ஐயோ அரசே, உட்கார்ந்துருக்கவங்க எந்திரிச்சு போறாங்க அரசே. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 19 பட்டின்னு வச்சுப்போமா? ஐயோ அரசே. சித்திரகுப்தா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மனைவியின் பேரை கூறுவாய்? இதோட நீ 1908வது வாட்டி சொல்லிட்டடா. உன்னை சும்மாவே விட மாட்டேன். எனக்கு டைலாக் சொல்ற மூடே போயிடுச்சுடா. அரசே, எனக்கு ஒரு சந்தேகம் அரசே. என்ன சந்தேகம்? அது ஒன்றுமில்லை அரசே. என்னை நீவீர் அடித்தீர் என்றால் நான் தானே சொல்ல வேண்டும். நீவீர் எதற்கு சொல்லட்டீர்கள்? அரசவையில் எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, உனக்கு இது ஒரு சந்தேகமா? சரி, இன்னைக்கு ஏதோ பெரிய வழக்கு இருக்குன்னு சொன்னியே, என்ன வழக்கு? அரசே, பூலோகத்திலிருந்து வந்திருக்கிறாங்களாம் அரசே. பூலோகத்திலேருந்து தான் வருவாங்க, பின்ன என்ன யமலோகத்திலேருந்து யமலோகத்துக்கா வருவாங்க? அரசே, பூலோகத்திலிருந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அரசே. என்னது, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்களா? அவங்களா எதுக்குடா வந்திருக்காங்க? ஒண்ணுமில்ல அரசே, போன வருஷம் ஒரு வழக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நிறைய வழக்கு பார்த்தோம். அது மாதிரி இந்த வருஷமும் ஒரு வழக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அது மாதிரி. ஆஹா, அதே மாதிரியா? ஆஹா, இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. சரி, அவங்கள கூப்பிடு, நீதியை கொடுத்துருவோம். அந்த இயற்கை தரப்பினர் வாருங்கள். வணக்கம் அரசே. என்னம்மா, 2 பேருக்கும் கழுத்து சுலுக்கிடுச்சா? அது ஒன்றுமில்லை சித்திரகுப்தா, சோகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். நீவீரெல்லாம் யாரம்மா? அரசே, என்னை பற்றி தெரியாதா? நான் தான் பழைய சோறு பச்சை மிளகா. ஆஹா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். ஆஹா. அடே சித்திரகுப்தா, உனக்கு எவ்வளவு தைரியம்? போன வருடம் இப்படிதான் அப்படி போடு பாட்டு காட்டினாய், இந்த வருடம் இந்த பாட்டு காட்டினார். என் மானத்தை வாங்காமல் சற்று அமைதியாக அமரடா. மன்னிப்பு அரசே, மன்னிப்பு. மனிதர்கள் பீட்சா பர்கர் போன்ற துரித உணவுகள் பின்னால் செல்வதால் ஆரோக்கியமான எண்ணெய் ஒதுக்கி தள்ளுகிறார்கள். இதனால் அவர்களின் மனதும் ஆற்றலும் பாதிக்கப்படுகிறது அரசே. ஆமாம் ஆமாம். நீ யாரம்மா? வணக்கம் அரசே, நான் தான் அரசிய மரம். என்னை பற்றி உங்களிடம் சுருக்கமாக கூறுகின்றேன். மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன்தான். அரசே, நான் மனிதனா? சித்திரகுப்தா, சற்று அமைதியாக இருடா, அவளை சொல்ல விடு. உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து, அடைய குடில் அடைக்க கதவு, அழகு வேலி ஆட தூளி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், தடவ தைலம் தாளிக்க எண்ணெய். மரம்தான் எல்லாம், அதை மறந்தான் மனிதன். அரசே, நான் மனிதனா? சித்திரகுப்தா, அவள் கூறியதை கவனித்தாயா? அதையெல்லாம் கவனிக்காமல் சந்தேகம் வருகிறது உனக்கு. சந்தேகம் எவ்வளவு நன்மைகள் பாத்தியா? இதை அந்த செயற்கை தரப்பினர் பாதிப்பிக்கிறார்கள். உடனே அவங்களை அடிச்சு தூக்குடா. அரசே, ராணியாக அடைத்து தூக்கவா, விஷம் வச்சு கொல்லவா?
லாரியிலே அடிச்சு தூக்கு, அதுதான் செமையா இருக்கும். அரசே அதோ பாருங்கள். ஆமாம் சித்திரகுப்தா, சாகிறார்கள். வர சொல்ல அவர்களை. அந்த செயற்கை தரப்பினர் வாருங்கள். இதோ வந்துட்டோம். எவ்வளவு எகத்தாளம் பார்த்தீர்களா? நான் யார் என்று தெரியுமா? நீங்கெல்லாம் யாரா? எங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? என்ன தெரியல? தெரியல. இல்ல என்ன தெரியல? தெரியல. ஆஹா. அரசே இங்கு சற்று வாருங்களே. என்ன சித்திரகுப்தா? ஒரு தெய்வ ரகசியம் அரசே. என்ன ரகசியம்? அரசே உங்களுக்கு பெரிய வெறுக்கடி விழுந்து விட்டது அரசே. ஆஹா, இவங்கள்ட்டலாம் இப்படி வாங்கணும்னு இருக்கே. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன எவ்வளவுத்தில் வந்து என்னை அசிங்கப்படுத்துவீர்கள்? இவங்கெல்லாம் யாரா? அரசே நான் தான் இந்த உலகத்திலே அதிகமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றவன். இது எவ்வளவு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் தெரியுமா? பூமி முழுசுமே பிளாஸ்டிக் நம்ம ஆச்சுதான். நம்ம தான் எப்பவுமே நம்ம தான். எவ்வளவு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டா? பிளாஸ்டிக் அதிகமா யூஸ் பண்ணத வேர்ல்ட் ரெக்கார்ட்னு சொல்ற? நீ யாரடா? அரசே இந்த உலகத்திலே அதிகமா மரம் வெட்டின ஒரே ஆள் நான் தான். நான் ஒருத்த வெட்டினா என்ன பெரிய பிரச்சனை ஆக போகுது? இயற்கைக்கு பாதிப்புனா அதுக்கு நாங்க என்ன பண்றது? உங்களோட சரி, இப்ப உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? உங்களால அவ்வளவு பிரச்சனை வருது. நீங்க இவங்களெல்லாம் வெட்டுறதுனால அவங்க உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களை சுத்தி இருக்க அனைவருக்குமே பிரச்சனை தான். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, எங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னது உங்களால எங்களுக்கு என்ன பிரச்சனையா? ஆமா, என்ன பிரச்சனை? அரசே பேய்க்கும் சண்டை, அதை இந்த ஊரே வேடிக்கை பார்க்குது அரசே. சித்திரகுப்தா அமைதியாக அமரடா. மனிதர்கள் பீட்சா பர்கர் போன்ற துரித உணவுகள் சுவைக்கு அடிமையாகி ஆரோக்கியமான எண்ணெய் ஒதுக்கி தருகிறார்கள். ஆரோக்கியமான எண்ணெய் மட்டுமல்ல, இயற்கையே பாதிக்கிறது. இந்த பொருட்களை தயாரிக்கப்படும் பொருட்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. இந்த பொருட்களால் ஏற்படும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கின்றது. இதனால் எனக்கு மிகுந்த சோகத்தை அளிக்கிறது அரசே. ஆமாம் அரசே, நானா இல்லாட்டினா உங்களுக்கெல்லாம் மூச்சு முட்டும் பார்த்துக்கோங்க. நான் சுத்தமான காற்றை கொடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருப்பிடமாக இருக்கின்றேன். என்னை வெட்டும் பொழுது வெறும் மரத்தை மட்டுமல்ல, உங்கள் சுற்றுச்சூழலையும் அழிக்கின்றீர்கள். கடைசியில் அது உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியும். பாத்தீங்களா உங்களால எவ்வளவு பிரச்சனைன்னு? யமராஜா, நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. என்னடா தத்துவம்? மண்ணுக்குள்ள போனாலும் அழியாத ஒரே பொருளை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். அது தப்பா? உன் தத்துவத்தை தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்திலேயே உட்காந்துக்கடா. யமராஜா, நீங்க மறுபடியும் பூமிக்கு வந்தீங்கன்னா நான் பண்ண பிளாஸ்டிக் மலைகள்லாம் உங்களுக்கு புது பாதையே வகுத்து தரும். அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பாட்டில செஞ்ச கடல் எல்லாம் இப்போ தனி தீவாவே மாறி புது சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம சொர்க்கத்தை விட பெருசா இருக்கும். வேணா நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா அரசே? சித்திரகுப்தா, அங்க போனோம்னா நம்மளும் செத்துருவோம் சித்திரகுப்தா. நான் இயற்கையோட இணைஞ்சு புதுசா ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கணும்னு தப்பா? இதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா? போங்க யமராஜா, நான் கோச்சுக்கிட்டேன். மரியாதை தானே இன்னைக்கு கொடுக்குற உங்களுக்கு மரியாதை. அரசே, நான் மரம் வெட்டினேன்னு காசு கிடைக்குது அரசே. அட பாவி அமைச்சர்களா, என் அவையில் இருந்து கொண்டு இப்படி செய்கிறீர்களே, அந்த இயற்கை தரப்பினர் என்னை பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு வீடு கட்ட மரம் கிடைக்கிற அரசே. இயற்கைக்கு பாதிப்புனா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அது அவங்க தலையெழுத்து அரசே. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் முன்னே இயற்கையை சீண்டுவீர்கள்? சித்திரகுப்தா, உடனே உங்களை நரகத்துல போடுறா. அந்த ஆசிய யானையை கொண்டு இவர்களை மிதிக்க செய். சரிங்க அரசே. சாமி பொறுமை. அரசே, இந்த என் உடம்பு கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுதான். என் இதயம் கூட செயற்கை இதயம் தான். என்னை மட்டும் எரிச்சிங்கன்னா உங்க எமலோகமே பொல்யூஷன் ஆயிடும் அரசே. ஆமாம் அரசே, போன வருஷம் வந்தவங்களே இன்னும் எரிக்க முடியாம ஆசியா யானையே டயர்டாகி ஓடி போயிடுச்சு அரசே. அட பாவிங்களா, இப்படி செயற்கையிலே ஊறி போய் கிடைக்கிறீங்களே, இப்ப என்ன பண்றது? சாரி சித்திரகுப்தா, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். சரி, என் கஷ்டத்தை யாருதான் புரிஞ்சுக்கிறோம். சரி சித்திரகுப்தா, அழுகாதே. இவங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க மறுபடியும் பூலோகத்துக்கே போயிருங்க. ஆனா அங்க போய் இயற்கைக்கு பாதிப்பே வரக்கூடாது. நீ ஏதோ மரம் வெட்டினு உலக சாதனை பண்ணேன்னு சொன்னீங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ மரம் வெட்டினியோ அவ்வளோக்கு எவ்வளோ மரத்தை நடணும். நீ ஏதோ பிளாஸ்டிக்ல தனி சொர்க்கம் உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த சொர்க்கத்துக்கு நான் வந்தா அது ஃபுல்லா பசுமையா இருக்கணும், புரியுதா? நீங்க போங்க.
சித்திரகுப்தா அவர்கள் பேசி ரொம்ப களைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சத்த குளிர்பானம் கொடுங்கள் தேவதைகளே. அரசே, எங்களுக்கு ஜூஸ். உங்களுக்கு வேற குளிர்பானம் ஒரு கேடா? சரி, அவங்களுக்கும் கொடு. திருந்தாத ஜென்மங்களே, இயற்கை எண்ணெய்களே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த மனிதர்களே இப்படிதான். நீங்கள் நம் மக்களிடம் சொல்லுங்கள், நம் மக்கள் புரிந்து உங்களை நிச்சயம் பாதுகாப்பார்கள். ஹாய் மக்களே, நான் தான் பழையசரி. என்னை பார்த்து சும்மா சப்பென்று நிறுத்திடாதீர்கள். நான் ஆரோக்கியத்தின் பாட்டு பெட்டி. ஏகப்பட்ட வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை சுமந்துள்ள நான் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் செய்து உங்களை ஆரோக்கியமாக பாதிக்கிறேன். ஸோ தினைக்கும் பழையசரி சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. அட மனுஷா, என் நிலைமை இப்படி ஆகி போச்சே. நான்லாம் ஒரு காலத்துல பெரிய விஐபியா இருந்தேன். ஆனா இப்போ உங்க வளர்ச்சிங்கிற பேர்ல என்னை ஒன்று ஒன்றா சாய்க்கிறீர்களே. நான் வெறும் மரம் மட்டுமல்ல, உங்க சுற்றுச்சூழல் டாக்டர். எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது உங்களுக்கு தான் வருங்கிறதை மறந்திடாதீங்கள். கொஞ்சமாவது யோசிங்கள். அரசே, இன்னும் எவ்வளவு வழக்குதான் தெரியவில்லையே. ஆமாம் சித்திரகுப்தா, இந்த பூமியில முக்கியமா இந்தியால இருந்து வந்து நம்மள ரொம்ப பாடுபடுத்துறாங்க. போற போக்குல பார்த்தா நம்ம பூலோகம் மாதிரி யமலோகமா அழிஞ்சிரும் போலக்கே. ஆமாம் அரசே, எனக்கும் கணக்கு எழுதி எழுதி கையெல்லாம் வலிக்கிறது அரசே. அப்ப இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோமா? சரி வாருங்கள். நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம இயற்கையை நம்ம பாதுகாக்கலனா அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை வரும். சோ நம்ம எல்லாரும் நம்ம இயற்கையை பாதுகாப்போம், நம்ம ஊரையும் சுத்தமா வச்சுப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.